ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் டைம் இது என்ன டைம் இன்னைக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் அதாவது பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் கேன் ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். இந்த சுகர் கேன் ஃபார்ம் ஆல்ரெடி நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அது நார்மல் சுகர் கேன் ஃபார்ம், ஆட்டோமேட்டிக் கிடையாது. அது வந்து நம்மளே நட்டு வச்சு நம்மளே அறுவடை பண்ணிடுற மாதிரி தான். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் செஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து நானே நட்டு வச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது இங்கே சைடில் நட்டு வச்சுக்கிறேன். நம்ம ஊர் தாண்டி போன வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டெசர்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து சாண்ட் இருந்துச்சு, டெசர்ட்டில் சாண்டு. அந்த சாண்டை நிறைய சுகர் கேன் இருந்துச்சா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே நட்டு வச்சு கொஞ்சம் வளர்த்து கொஞ்சம் பெருசாகி வச்சுக்கிறேன். அதனால் இப்போ இந்த சுகர் கேனை வச்சு இதெல்லாம் பண்ண போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக மாற்ற போகிறோம். அந்த ஆட்டோமேட்டிக்காக மாற்ற முடியும். நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ கையில் தேவையான பொருள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஷவல் எடுத்துக்கோங்க. ஷவல் எடுத்து 8 பிளாக் துணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 பிளாக் தோண்டியிருக்கோமா? இப்போ 8 பிளாக் நம்ம தோண்டியாச்சு. இப்போது அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஷவல் எடுத்துக்கோங்க. அது பக்கத்துலேயே இன்னொரு பிளாக் கொஞ்சம் தோணுங்க. அது வந்து ஒரு பிளாக் டெப்த் தோண்டணும். அந்த 8 இல்லாமல் ஒரு 3 பிளாக் தோண்டிட்டு அதுக்கப்புறம் கீழே 3 பிளாக் ஒரு பிளாக் தோண்டிக்கோங்க. அந்த 8 பிளாக் இல்லாமல் ஒரு பிளாக். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஊப்பர் வச்சு செஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும்னா தண்ணி வந்து அங்கே கரெக்டாக ஊப்பர் வந்து நிற்கணும். அது நிற்கிறதுக்காக தான் ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா தோண சொல்லியிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஷவல் பக்கத்து வச்சோம். ஃபஸ்ட்டு லார்ஜ் செஸ்ட் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செஸ்ட் எடுத்து க்ரௌச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம். இருக்கு தண்ணி ஊற்றணும்னா இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நிற்கும். இங்கே வந்து பள்ளம் தோணுனாலும் தண்ணி நிற்குது. இப்படி பள்ளம் தோணாமல் இருந்தாலும் அப்படியே வந்துடும். இப்போது நம்ம அப்படியே வச்சாலும் இந்த செஸ்ட்டு வரும். அப்போது ஊப்பர் வைக்கும் போது எப்படி வைக்கணும், நம்ம க்ரௌச் பண்ணி வைக்கணும். ஓகே, நடுவில் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, உட்கார்ற மாதிரி. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செஸ்ட்டில் வைக்கணும். அப்போ தான் நம்ம போடுற பொருள் வந்து செஸ்ட்டில் வியும். அப்படி இல்லைன்னா செஸ்ட்டில் வியாது, அது ஊப்பர்லேயே நிற்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பற்றி எக்ஸாம்பிளுக்காக இப்போ அந்த டர்ட் பிளாக் அப்படியே உள்ளே போய் விழுந்துச்சுன்னா செஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா அது கண்டிப்பாக வரும். அது செஸ்ட்டில் கனெக்ட் பண்ணலாம் ஊப்பரில் நின்றுடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம உடச்சிட்டு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் கரெக்டாக போட்டதுனால செஸ்ட்டில் வந்து ஏறுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஊப்பரில் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து இது கரெக்டாக நான் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மகிட்ட இருக்கிற சுகர் கேனை வச்சு நட்டுக்கணும். அது நாளைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காபிள் ஸ்டோன் எடுத்து வச்சுக்கலாம். காபிள் ஸ்டோனில் இந்த மாதிரி லைனாக வச்சுக்கோங்க. பிஸ்டன் வைக்கணும். பிஸ்டன் வச்சு அதுக்கு மேலே அப்சர்வர் வைக்கணும். அதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணிச்சுக்கோங்க. நான் இங்கே தப்பு பண்ணிட்டேன், அது என்னன்னு கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வைக்கலாம். இங்கே பிஸ்டனுக்கு அதுக்கு மேலே நம்ம இந்த சுகர் கேனை ஃபேஸ் பண்ண மாதிரி வைங்க. அப்போ தான் அந்த இது வந்து தள்ளுறது வெட்டுறது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பிஸ்டனுக்கு பின்னாடி வந்து ஒரு பிளாக் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா அதுக்கு மேலே வந்து அந்த ரெட் ஸ்டோன் டஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டஸ்ட்டை வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக தான் அங்கே வச்சுக்கணும். இப்போ வந்து அங்கே வந்து காபிள் ஸ்டோன் என்ன வேணால் போட்டுக்கலாம், அங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ரெட் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் டாட் வந்து நம்மள பார்த்தா மாதிரி இருக்கணும். அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம சுகர் கேனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதை வந்து கரெக்டாக கட் பண்ண முடியும். அதான் ஓகேங்களா? இப்போ வந்து அந்த பிஸ்டனுக்கு பின்னாடியே நம்மளுக்கு வந்து முன்னாடியே வச்சுருக்கணும். அதை நான் வைக்க மறந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசியாக கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பிஸ்டனையும் அந்த மேலே வச்சுருக்க அப்சர்வரையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த டஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போது நம்ம இது வைக்கணும். சரி, ஓகே. இது வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து காபிள் ஸ்டோனும் இல்லை, எதில் வேணால் வைக்கலாம். டர்ட்டில் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. டர்ட்டில் வந்து ஆக்சுவலி வந்து டஸ்ட்டு வைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். டஸ்ட்டு வைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது பண்ணலாம். அது நிற்குமான்னு தெரியல. மண்ணில் வந்து அந்த டஸ்ட்டு நிற்குமான்னு தெரில. அது நின்றுச்சுன்னா அது ஓகே, பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே தான் நான் பக்காவாக தப்பு பண்ணேன். அது என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்பயே அப்படி தெரியலனா நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இப்போ இந்த டஸ்ட்டை எடுத்து நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். அந்த டஸ்ட்டை கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த பிஸ்டன் வந்து சரி, அந்த பிஸ்டன் தான். அந்த பிஸ்டனுக்கும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தான் தப்புனா இந்த இடத்துல தான் சுகர் கேன் வைக்கணும். சுகர் கேனுக்கு அடுத்து தான் இந்த பிளாக்கே வைக்கணும். நானாக பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டே பிளாக்கை போட்டு அதே ரெடி பண்ணிட்டேன். அதனால என்ன பண்ணணும்னா மொத்தத்தை இடித்து தள்ளுறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது நீங்களும் டைம் வேஸ்ட் தான். ஆக்சுவலி அதில் என்னென்னா இந்த சுகர் கேனை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் அப்படியே திருப்பி போனோன்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா? வேணும் இல்லை. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டே சுகர் கேனை வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். நான் பண்ணுறது ஃபஸ்ட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆர்வ கலரில் பண்ணேன், தப்பாக வந்துச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மறுபடியும் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி சுகர் கேன் வைக்கும்போது நீங்கள் சுகர் கேனுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளாக் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பிளாக் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் மேலே வந்து பிஸ்டன் வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பிஸ்டன் வைக்கணும்னா அந்த ஒரு பிளாக் வச்சு தான் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போது அந்த இது இருக்குல்ல பிஸ்டன், அந்த பிஸ்டன் நம்ம வச்சு தேவையில்லைங்க, அந்த பிளாக் நமக்கு தேவையே இல்லை. அந்த பிளாக் நமக்கு தேவையில்லை, ஒரே பிளாக் போதும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வைக்கிறதுக்கு. நான் என்ன நினச்சேன்னா இது சுகர் கேன் இது வச்சுட்டு இது வைக்கிறதுக்குள்ளே அது வளர்ந்துச்சுன்னா வைக்க முடியாது, அதனால ஃபஸ்ட்டு இது செஞ்சிடலான்னு நினச்சேன். பார்த்தா கொஞ்சம் இடமாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இதுக்கு மேலேயே ஒரு பிளாக் போடணும். அந்த பிளாக் நம்ம வந்து காபிள் ஸ்டோன் வச்சுக்கலாம். அந்த காபிள் ஸ்டோன் வச்சு இது மேலே சொன்ன ப்ராசஸ் தான் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பின்னாடியே டஸ்ட்டை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து அப்சர்வர் வைக்கணும். இப்போ அப்சர்வர் நம்ம எடுத்துக்கலாம். அப்சர்வர் மேலே ஏறி கரெக்டாக அப்சர்வர் வச்சுக்கணும். ஓகேங்களா, அந்த ரெட் டாட் நம்மளுக்கு எப்பயும் சொல்கிறேன் பின்னாடி இது வந்தால் அதை பின்னாடி வந்த மாதிரி தான் இருந்தால் கரெக்டாக அதை வெட்டும், இல்லைன்னா வெட்டாது. ஓகேங்களா, இப்போது டஸ்ட்டு எடுத்து டஸ்ட்டை கனெக்ட் பண்ணணும். அந்த டஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது, அந்த ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு. இது வந்து மைண்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து அவ்வளோவா ரேருன்னு சொல்ல முடியாது, சும்மாவே கிடைக்கும், அது அவ்வளோலாம் இல்லை. அதே மாதிரி மைண்ட் பண்ணும்போது நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு வந்தால் போதும். இதுக்காக தனியாக போய் நம்ம மைண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது வந்து இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லணுட்டா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு வளரணும், அதை வளர்த்துக்கு லேட் ஆகும். அதனால் நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இது எல்லாமே வளர்ந்துருச்சு. ஓகேங்களா, இமேஜினேஷன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதில் தான் ஒன்று மேலே போனாலும் அந்த இது வெட்டிடும். இது எப்படி வெட்டுதுன்னா நம்ம டஸ்ட்டு கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த டஸ்ட்டு தான் கனெக்ட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இதெல்லாம் வந்து அந்த கலெக்ஷன் சிஸ்டமில் சேர்ந்துடும். ஓகேங்களா, கொஞ்சம் வாய் குறையிறது. இப்போ ஒரு சிலது மட்டும் வெளியிலேருந்து வீழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம கிளாஸ் வச்சு இல்லைனா பிரிக் வச்சு தான் போட்டோன்னா அது வந்து சரி வீழாது, கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து கிளாஸை வச்சு ஃபில் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு சைடில் வந்து கிளாஸும் பின்னாடி சைடில் வந்து அந்த பிரிட்ஜு ஸ்டோன் பிரிக் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இதே மாதிரி நம்ம எவ்வளோ ஹைட்டில் வேணால் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் ஒரு இது இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு தனியாக வைக்கும்போது ஆப்பர் தனியாக வைக்காதீங்க. அந்த ஹாப்பருக்கையும் அந்த ஆப்பர் ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வீழ தண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டையை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய பிளாக் செஞ்சாலும் அதை ஈஸியாக அந்த தண்ணி அதில் ஊற்றும் போது அதிலே வந்து சுகர் கேன் கரெக்டாகிடும். இதுக்காக தனி செஸ்ட்டு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இங்கே வந்து இந்த ஸ்டோன் ட்ரிக் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணணும். அந்த கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் சீக்கிரமாக பார்த்துக்க முடியும். இப்போது இதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து கிளாஸில் போடணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளாக் ஏற்றணும். ஏன்னா இந்த ரெட் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பிளாக் வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா ஒர்க் பண்ணாது. அதனால் இன்னொரு பிளாக் ஏற்றி தான் ஆகணும். அது ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஏன் க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கு மேலே இன்னொரு பிளாக் செய்யணும் இல்லையா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இதெல்லாம் முடிச்சிடணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஒன்று செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். அது மேலே செய்கிறது மட்டும் எப்படி செய்கிறதுன்னு தனியாக சொல்கிறேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கிச்சுன்னா நீங்கள் அது மாதிரி எவ்வளோ வேணால் செய்யலாம், எவ்வளோ வேணாலும் செய்யலாம். நான் வந்து 4 செஞ்சேன், உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை செஞ்சுக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா கொஞ்சமாக 4 போதும்னு சொல்லி வச்சுக்கிறேன். நான் மொத்த ஸ்டோன் பிரிக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அடிக்கடி போய் செஸ்ட்டில் போய் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல, அதனால் அதேமாதிரி கிளாஸையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ தான் நான் இப்போ அடிக்கடி போய் எடுத்துகிட்டு வராமல் எங்கிட்ட இன்வெர்டர்லேயே இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டோன் பிரிக்கில் மேலே வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு கிளாஸ் தான் தேவைப்படும், அவ்வளோ ஸ்டோன் பிரிக் தேவைப்படாது. மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஸ்டோன் பிரிக் தேவைப்படும். ஓகே, இது வந்து நல்லா இருக்குல்ல, ஓகே இது நல்லா இருக்குது. ஓகே, இப்போ மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனும். ஏன்டா பண்ணுறதை சொல்கிறேன்னு சொல்லி நேக்கன்னு கேட்டினியா, யாரும் இது பண்ணுறதில்ல, அதனால சொல்கிறேன். இப்போ அந்த இடத்த அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ரெட் ஸ்டோன் இடத்துல வச்சிங்கன்னா அது வந்து அந்த ரெட் ஸ்டோன் மேலே வந்துட்டு அந்த பிளாக் அங்கே உட்காந்துக்கும். அந்த இடத்துல வந்து அந்த கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, எதிராக ஒன்று ரெட் ஸ்டோன் கட் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து இது வந்து கட் பண்ணாது. அந்த இடத்துல வளர்ந்துச்சுன்னா அந்த இது ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸில் வந்து வளர்ந்துச்சுன்னா வெட்டாது, வேறு இதுலேயே வந்து வளர்ந்துருந்தா தான் வெட்டும். ஓகேங்களா, அதனால தான் வேறு இல்லை. இப்போது இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். இதை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வைக்கலாம். ஏன்னா பாதி வந்து அப்படியே வெளியே நிற்கும், அந்த இடத்துல வீயாமல் அந்த தண்ணியில் வந்து போகாது, அப்படியே வெளியே நிற்கும். இந்த மாதிரி கிளாஸையோ நம்ம பிரிக்லேயோ ஏதோ ஸ்டோனில் தான் கவர் பண்ணால் தான் அங்கே வந்து அது நிற்காமல் தண்ணியை கரெக்டாக அடிச்சுட்டு போய் செஸ்ட்டில் வந்து கரெக்ட் ஆகும். இல்லைன்னா அது கரெக்ட் ஆகாது, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான்.
இது ஜஸ்ட்டு சிம்பிளான மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை விட சிம்பிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நானே ஒருத்தர் யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் ஒருத்தர் யூடியூபரை பார்த்து தான் பண்ணேன். ஓகே. இந்த கிளாஸ் உடச்சிடணும், தண்ணி எல்லாம் வராது. ஓகே. அவரை பார்த்து தான் நான் பண்ணேன். அவர் வந்து எத்தனை பிளாக் பண்ணாரு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த வீடியோ எடுத்து நான் போன வாரம் எடுத்தேன். இந்த வாரம் நான் வந்து வாய்ஸ் பேசிட்டுருக்கிறேன் உட்காந்து. ஓகே. இதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். இது மாதிரி போட்டால் சருன்னு மறக்காமல் ஒரு லைக்கு பண்ணிட்டு, ஷேரை பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆளை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை சொல்லி எனக்கு நாக்கு அழுத்து போகுது. ஆனால் நீங்கள் யாருமே பண்ண மாட்டீங்களே, அதனாலே நான் பண்ண சொல்லணும்னு சொல்லினே இருக்கேன். நீங்கள் பண்ணோம் இங்கேயே அவன் தப்பு பண்ணு. அது என்னென்னா, அந்த இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபேஸுக்கு மேலே ஒரு பிளாக் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே தான் நீங்கள் வைக்கணும். அந்த ஃபேஸில் வச்சிங்கன்னா ஒர்க் பண்ண அது வந்து கட் ஆகாது. ஓகேங்களா? அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் மாற்றி கோளாறாக பண்ணிக்கிறேன். அதை மட்டும் சரி பண்ணிடணும். இப்போது இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே இன்னொன்று பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த சுகர் கேனுக்கா அதே சுகர் கேன் வைங்க. அதே இப்போ பிஸ்டன் வச்சுருக்கீங்களா, அதுக்கு மேலே பிஸ்டன் வைங்க. அப்போ தான் நம்ம கண்டினியூஸாக ஒரே மாதிரி ஆர்டரில் வரும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பிஸ்டன் வச்சுட்டு அது எப்படி நான் ஃபஸ்ட் ரோ வந்து ஒரே மாதிரி பண்ணிட்டோன்னு செகண்ட் ரோ ஒரே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்களேன், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மாற்றி பண்ணி வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லா இருக்காது. இப்போது நான் ஃபஸ்ட் ரோ பண்ணுறது எப்படி காமிச்சிட்டேன்னா, இனிமேல் செகண்ட் ரோ எப்படி வரும் நான் காட்டுறேன். இங்கே வந்து நான் சொன்னேன்ல, எவ்வளோ ஹைட்டில் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் செஸ்ட்டு இங்கே இருக்கா, அப்போ இந்த இடத்துல உடச்சி விட்ருங்க. அப்போ தான் எவ்வளோ ஹைட்டில் பண்ணாலும் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றி அந்த செஸ்ட்டில் வந்து அந்த ஊப்பரில் கரெக்டாகி செஸ்ட்டில் வந்துடும். அதான் ஓகேங்களா? இப்போ வந்து நான் அந்த ஃபஸ்ட் ஒன்றது காமிச்சேன்னா பார்த்தீங்களா, எவ்வளோ ஹைட்டாக பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 4 பிளாக் பண்ணியிருக்கேன். ஆமாம், 4 நான் வச்சுருக்கேன். இப்போது உங்களுக்கு டவுட் வரும், செகண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அது வீடியோ ஃபைல் கட் ஆகிடுச்சு, அதனால தான் வேறு இல்லை. அது எப்படி பண்ணுறது நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ இந்த ஸ்டோன் பிரிக் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அதை கவர் பண்ணோம். இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஸ்டோன் பிரிக்கை தைச்சிருக்கேன். ஆனால் ஸ்டோன் பிரிக் நான் வந்து 5 கட்டலாம் தான் பிளான். அதுக்காக தான் பிஸ்டன்லாம் ரெடி பண்ணி வச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து எனக்கு வந்து ஸ்டோன் பிரிக் காலி ஆயிடுச்சு. அதுக்கு நான் இப்போ காபல் ஸ்டோனுக்கு பஞ்சமே கிடையாது, வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இதுவே போதும், நம்மளுக்கு எதுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ ஸ்டோன் பிரிக்கு நம்மக்கிட்ட இல்லை. அந்த 8 பிளாக் இருந்துச்சு. சரி, அது இருக்கட்டும், அப்புறம் தேவைப்பட்டோம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டேன். அடுத்து அயன் ஃபார்ம் பண்ணலாம் நண்பர்களே. அந்த அயன் ஃபார்மில் வந்து நான் மட்டும் வர மாட்டேன், என் ஃப்ரெண்டு வருவான். அந்த வீடியோ அடுத்த வாரம் வரணும். அப்படி இல்லைனா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். ஆனுவல் எக்ஸாம் வரதுலேயே, அதனால் கொஞ்சம் லேட்டாக கூட வரும். இனிமேல் வீடியோ வரது கூட கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா ஆனுவல் எக்ஸாம் வரதுலேயே ஆஃப் டே தான் வரும். அதனால் லேட்டாக தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த காபிள் ஸ்டோன் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேர்ட் வைக்கணும். அந்த டேர்ட்டை வச்சா தான் அங்கே வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? தான் செகண்ட் ரோ இமேஜினேஷன் பண்ணிச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து கிளாஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு சைடில் மட்டும் இதில் வச்சா போதும், இந்த டேர்ட் வச்சா போதும். சுற்றி கிளாஸ் வச்சாவே இது கரெக்டாக, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு சில இடத்துல மட்டும் டேர்ட் இருக்கிறது கொஞ்சம் அசிங்கமாக தெரியும், அது நல்லா இருக்காது. அதுக்கெல்லாம் இங்கே வந்து நம்ம டேர்ட் வைக்கக்கூடாது, இது சாரி, அந்த கிளாஸ் வைக்கக்கூடாது, டேர்ட் வைக்கணும். அப்போ தான் அந்த இது சுகர் கேனை வைக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் இந்த சுகர் கேன் வைக்கிறதுக்குனா தண்ணியை ஊற்றினா தான் சுகர் கேனை அந்த டேர்ட்டில் ப்ளேஸ் பண்ண முடியும். அதை ப்ளேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இது நம்ம எப்படி பண்ணமோ அதே தான். அது மேலே எப்படி பண்ணுறது மட்டும்தான், அதில் வேறு வருமே வராது. நம்ம மேலே எப்படி பண்ணுறோமோ அது மட்டும்தான். இது தவிர எல்லாமே அது சேம் தான். அது இது சுகர் கேன் வைக்கணும்னா தண்ணி ஊற்றணும். நான் தண்ணி ஊற்றாமல் ட்ரை பண்ணுங்க, சுகர் கேன் வரலன்னு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வச்சு சரி போய் வாட்டர் பக்கெட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இப்போ செஸ்ட்டில் பார்த்தா என் இன்வென்ட்ரிலே இது இருந்துச்சு, வாட்டர் பக்கெட்டில் இருந்துச்சு. அதனால் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஏறி போய் மேலே தண்ணியை ஊற்றிட்டு அந்த சுகர் கேனை ப்ளேஸ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பிஸ்டனும் அந்த அப்சர்வரு அந்த அந்த ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு எல்லாமே அப்படியே தான். நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காமிக்கணுன்றதுக்காக நான் பண்ணிடுறேன். இப்போ நம்மக்கிட்ட காபிள் ஸ்டோனும் காலியாக போகுது. அதுக்கடுத்து நான் வந்து பிளாங்க் யூஸ் பண்ணுறேன், ஓக் பிளாங்க் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இருக்கிற வரைக்கும் நான் வந்து அந்த இது போட்டு வச்சுக்கிறேன். இல்லாததுனால என்கிட்ட இப்போ பிளாங்க் இருக்குது, அந்த பிளாங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன். இது திடீர்னு பண்ணதுனால தான் அப்படி வந்துச்சு. இல்லைனா நான் வந்து ஸ்டோன் ரெடி பண்ணி அதை ஹீட் பண்ணி பக்கம் வச்சு வீடியோ எடுத்து வச்சுருவேன். ஓகே, இந்த பிஸ்டனை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே அப்சர்வர் வைக்கணும். ஃபஸ்ட்டு பிஸ்டன் போய் வச்சுட்டு வந்துடும். இப்போனா சின்ன கொஞ்ச நாளாக வாய்ஸ் பேசாமல் இருந்துட்டு திடீர்னு வாய்ஸ் பேசுறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னடா இங்கே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது
ஐயோ இங்கே ஊப்பரே வைக்கல, மறந்து போயிட்டேன். சரி ஓகே, இந்த ஊப்பர் வைக்காமல் நான் இன்னொரு ட்ரிக்கும் சொல்லி தரேன். இதை வந்து ஃபஸ்ட்டு அடைச்சி விட்ருவோம். அப்போ தண்ணி தான் வெளில போகக்கூடாது. டே எனக்கு தள்ளி விட்டுனேங்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு இது ஃபஸ்ட்டு அடைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். அந்த ஊப்பர் ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் இன்னொரு ஐடியாவை சொல்லி தரேன். அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஊப்பர்னா அயன் வேணும். அயன் வந்து இருக்குது, நான் என்கிட்ட அயன் இல்லை, பஞ்சம்லாம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில பேர் அயன் இருக்காது, அதனால் அயன் பஞ்சத்தில் இருப்பாங்க. அதனால இது பண்ணி சொல்லித்தரேன், ஓகேங்களா? இப்போது அந்த பிஸ்டனுக்கு மேலே இந்த ஓக் பிளாங்க்ஸ் வச்சுக்கலாம். ஓக் பிளாங்க்ஸ் மேலே டஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். அது வருமானு எனக்கு தெரில, செக் பண்ணி தான் பார்க்கணும் போயிட்டு. சரி ஓகே, இப்போது ஏறிடலாம். அது மேலே நம்ம அதை படிக்கட் மாதிரி பண்ணலாம். இருங்க, ஃபஸ்ட்டு படிக்கட் மாதிரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் நான் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்சர்வர் எடுத்து வச்சுக்கலாம். அப்சர்வர் எடுத்து மேலே வச்சுக்கலாம். அந்த ரெட் டாட் அது பார்த்தீங்கன்னா நான் என்ன பார்த்தா மாதிரி இருக்கும், ஓகேங்களா? டஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த டஸ்ட்டு இருக்கும், அந்த டஸ்ட்டை வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுணும். இப்போ அந்த பிஸ்டன்லையும் கனெக்ட் பண்ணி விட்டால் தான் கரெக்டாக வெட்டும், ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பண்ணது தான் எல்லாமே அப்படியே தான் வரும், ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம பண்ணினே போகலாம். இப்போது இதை அப்படியே கவர் பண்ணணும். நம்ம வந்து இது வச்சு கிளாஸ் வச்சு கவர் பண்ணணும். இப்போது நான் என்ன நினச்சேன்னா, இது டெம்பரவரியாக வச்சுட்டு அப்புறம் வேணால் உடச்சிக்கலான்னு நினச்சேன். சரி நம்ம தான் கட்டுற வரைக்கும் கட்டிட்டோம், எப்படி இதுக்கிட்ட உடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் இன்னொரு சுகர் கேன் ஃபார்ம் கச்சா மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இதே இப்படியே வச்சுக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். சரி ஓகே, இன்னொரு ஃபார்ம் ரெடி பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அது இன்னொரு ஃபார்ம் இல்லை, அந்த ஊப்பர் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு இது சொல்கிறேன், மெத்தட் சொல்லித்தரேன். இருங்க, ஃபஸ்ட்டு இது கலெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நம்ம எதாவது பிரச்சனைனா மறுபடியும் செக் பண்ணோம்ல. ஆல்ரெடி நிறைய தடவை நம்ம பிரச்சனை பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது நிற்குது. இது நிற்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணேன், நான் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. கிளாஸ் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஃபுல்லாகவே கவர் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். இப்போது நான் சொல்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் இது எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்களும் வந்து சீக்கிரமாக அந்த வீடியோ பார்க்க முடியும். அதே மாதிரி அயன் ஃபார்ம் சீக்கிரமாக வரணும்ல, அதே அடுத்த வாரம் வந்துடும் நினைக்கிறேன். வந்தால் தான் வரும், ஏன்னா எக்ஸாம் வருகிறது, அதனால் வந்தால் தான் வரும். நான் வீடியோ எடுத்து வச்சுருவேன், வாய்ஸ் பேச டைம் இருக்காது எப்பவுமே. நான் வீடியோ வேணால் எப்பவுமே எடுத்து வச்சுருவேன், ஆனால் வாய்ஸ் தான் பேசுறது கஷ்டம், அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அதனால். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிளாக் வேறு ஏற்றணும். அது ஏற்றினா தான் அதை வந்து மேலே க்ளோஸ் பண்ண முடியும், இல்லைன்னா மேலே க்ளோஸ் பண்ண முடியாது. நான் வந்து பின்னாடி வந்து க்ளோஸ் பண்ணல. ஏன் பின்னாடி க்ளோஸ் பண்ணலன்னா அது தேவையில்லை, இருந்தாலும் அது பார்க்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு அது க்ளோஸ் பண்ணேன். ஆனால் இப்போது வந்து அது க்ளோஸ் பண்ணல, அது அப்படியே இருக்கட்டும் விட்டேன். ஏன்னா அது அப்படியே இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுவும் ஆக போகிறது கிடையாது. அதனால் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக கிளாஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸை போட்டு ஃபில் பண்ணிட்டு அப்படியே இது முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்ம் அவ்வளோதான், ஆக்சுவலி முடிஞ்சிச்சு. சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த ஃபார்மு. ஆனால் அது கட்டுறதுல தான் இருக்கிறது கஷ்டம் இதில், ஓகேங்களா? நான் இதில் வந்து நிறைய இடத்துல செஸ்ட்டு யூஸ் பண்ணி வச்சுருப்பேன். செஸ்ட்டு இப்போது அந்த இடத்துல நிறைய டபுள் செஸ்ட் இருந்தாலும் இன்னொரு செஸ்ட்டு வச்சுருப்பேன். ஆனால் அது ஏன்னா இது ஃபில் ஆகிடுச்சுன்னா அது அடுத்த வாட்டி ஃபில் பண்ணுறதுக்காக தான், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து சும்மா தான் இருக்குது, இதை உடச்சி எடுத்துலாம். நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் ஆக்ஸ் தான் வேணும். இதுக்கு ஆக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, அயன் ஆக்ஸ் இருக்குது, அதை வச்சு உடச்சிடலாம். இப்போ அயன் ஆக்ஸை வச்சு இதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு இங்கே வந்து இது பண்ணணும், கிளாஸ்லாம் போடணும். இந்த கிளாஸை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்களா, இங்கே கிளாஸை போட்டு இந்த ஃபார்ம் ஆக்சுவலி முடிஞ்சிச்சு. இப்போது இன்னொன்று மெத்தட் எப்படி இருக்குது நான் சொல்லிட்டா, அதுதான் முடிச்சா. இப்போ அந்த ஹூப்பர் இடத்துல வைக்கிற மட்டும் அந்த இடத்துல ஓட்டையை போடணும். அந்த ஓட்டையை போட்டுக்கலாம். இந்த எங்கே இருக்குன்னா இதோ இருக்கும், நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி இதாக இருக்கும். இதை அப்படியே அடுக்கடுக்காக கட்டினா இந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா? இதுதான் இப்படி இருக்குது, ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. இப்போது செகண்ட் மெத்தட் சொல்கிறேன் பாருங்க, கேட்டுக்கோங்க. எந்த மெத்தட்னா செஸ்ட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அங்கே பக்கத்துலேயே செஸ்ட்டு வச்சுக்கினேன் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சொல்கிறேங்க. இப்போது இங்கே வந்து ஒரு செஸ்ட் வச்சுக்கோங்க. அது என்ன செஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருங்க, அது முதல்ல பிளாக் பண்ணிடலாம். அப்புறம் தண்ணி வந்து ரொம்ப தூரத்துக்கு ஃப்ளோ ஆகும், அதனால் இருங்க க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு நேராக இதுவாக இருங்க நிமிஷம், இதை நம்ம வெட்டிடலாம். இங்கே வந்து ஓட்டையை போட்டாச்சா, இப்போ தண்ணி இதுக்கு தாண்டி வெளில ஃப்ளோ ஆகுது. இப்போ வந்து இதை நம்ம வெட்டணும். இதுக்கு வந்து ஆக்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம அயன் ஆக்ஸ் எங்கடா இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. நான் அதை பார்க்கல, அயன் ஆக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அயன் ஆக்ஸ் எடுத்துனோடனே என்னடா இது, இருங்க காபிள் ஸ்டோன் ஓடிடுவானே, காபிள் ஸ்டோன் ஓடிடுமா பிளாங்க் ஓடிடும். பிளாங்க் வச்சானே தண்ணி வந்துச்சா, அவள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகிடுச்சுன்னா, அந்த சுகர் கேன் உடஞ்சி வெளில வந்துச்சுன்னா இங்கேயே வந்து நின்றோம். நம்ம நின்னதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கேயே நின்றுச்சுன்னா
இங்கே நின்றுட்டோம். நம்ம எப்போல்லாம் வந்தோமோ இங்கே வந்து கிட்ட நின்றோன்னா நம்மக்கிட்ட அது வந்துடும். அது பக்கத்தில் செஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கிளியர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஒரே பிளாக் தான் நம்ம கிட்டே போய்ட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ அது வந்துச்சா நேராக அது கீழே வந்துடும். இங்கே கீழே வந்துச்சா ஒரு சிலது மட்டும் என்கிட்ட வந்துடுச்சு. அது ஏன்னா நான் கிட்ட நின்றுலாம் என்கிட்ட வந்துச்சு. நான் இப்போ வந்து செஸ்ட்டு வந்து அப்புறமா வச்சுக்கிறேன். இப்போ வந்து காமிச்சாச்சு அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஏன்னா தனியாக செஞ்சு அது எனக்கு அப்புறம் அது எனக்கே தோணுச்சு இது நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஹூப்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ண செஸ்ட்டு. இங்கே டர்ட் நம்ம உடச்சனால மேலேருந்து அதுலேருந்து வந்திருக்கு. இது மாதிரி நம்ம கட்டும் போது ஊப்பருக்கு அந்த மொட்டை பிளேஸை இடம் விட்டணும். அப்போ தான் மேலே உடஞ்சாலும் கீழே வந்து கரெக்டாக விழும். அதனால தான். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடியுது. டாட்டா பை பை.